மாச கடைசியா போச்சு, வருமானத்துக்கு வழி இல்லை. இப்படி வருமானம் இல்லாம அவமானப்படுறதுக்கு நிர்வாணமாவே வாழ்ந்துட்டு போகணும். என்ன பொழப்பு? எவந்தலில் ஆம்லேட்டு போடலான்னு தெரியலையே. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம ஃபாசிசமும் நம்ம பாயாசமும் மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கண்டிப்பா ஃபிளாஷ்பேக் போட்டே தீரணும். நேத்திக்கு என்ன நடந்துச்சுன்னா வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். ஐயா, இந்த அங்கிள் அழுறாரு. ஒரு ஆட்சியை அள வச்சிட்டாடா, கண்ணீரெல்லாம் வருது. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்கள், தோழிகள், நீ ஒன்னும் பயப்படாத, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துற. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த அரசியல்னாலே வேற லெவல் தான்ல. யார் யாரை எப்போ எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. யார் யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. நீங்க உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? ஏண்டா உன்னைய திருடன் சொல்லாம என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியேண்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா, தெய்வம் கோயிலை விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். அது இருக்கும் தானே. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ, என்னடா இவன் திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி கொடுத்து விட்டானே. பயமா இருக்கா? பொய் சொல்லாத, பயமா இருக்குல்ல?